சில பேரை பார்த்தீங்கன்னா சாமியார்கிட்ட போய் இல்லைன்னா ஜோசியக்காரர்கிட்ட போய் என் பூஜை அறையில் நான் என்ன சாமி படம் வைக்கலாம், சரி அவரே சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுடைய படத்தை வச்சு வழிபடுங்க. அடுத்த கேள்வி அவன் கேட்குறான், எந்த மாதிரி முருகன் படம் வைக்கணும்? ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். கடவுள் படம்னு நீ கருதி எதை வச்சாலும் அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. கடவுள்னு முடிவு பண்ணிட்ட, அதுல அப்புறம் என்ன உனக்கு பாகுபாடு? இந்த போட்டோ வச்சா இது நல்லதா, அந்த போட்டோ வச்சா நல்லதா? கடவுள் நம்ம பணத்தை கொடுக்கிற கருவியா பயன்படுத்துறதுனாலதான் இந்த பாரபட்சம். அருளை கொடுக்கக்கூடிய கடவுள், அவருடைய படத்தை எந்த கடவுள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கடவுளை அவருடைய படத்தை வச்சு கும்பிடுங்க. உங்களுக்குள்ளேயே இருக்கு கடவுள், அது உங்களுக்கு தெரியல இன்னும். நீங்க படிப்படியா ஆன்மீகத்துல முன்னேறி வரும்போது உங்களுக்குள்ள இறைவன் இருக்கான், அவனுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் விளங்கும். இத விளக்குறதுக்காகத்தான் இறைவன் அந்த காலத்துல நாடகம் ஆடினாரு. ஞானப்பழத்தை வச்சுக்கிட்டு யார் இந்த உலகத்தை சுத்தி வராங்களோ அவங்களுக்குத்தான் படம், முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த படம்னு சொன்ன உடனே எம்பெருமான் முருகக் கடவுள் மயில் மேல ஏறி உலகத்தை சுத்தி வருவார் 3 முறை. அண்ணன் ஆகிய கணேசன் அப்பா அம்மாவை சுத்தி படத்தை வாங்கிக்குவாரு. இதுல சொல்ல வர கருத்து என்னன்னா, எல்லாவற்றிலையும் சிவனை பார்க்கறது ஒரு தன்மை, சிவத்துக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கறது இன்னொரு தன்மை. கடவுளை உங்களுக்குள்ளேயே பார்க்கிற தன்மை அந்தர்முகி, கடவுளை வெளியில இருக்கிற எல்லா பொருள்களையும் பார்க்கறது பகீர்முகி. சிவனுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்தவரு விநாயக கடவுள், எல்லாவற்றிலையும் சிவத்தை பார்த்தவர் முருகக் கடவுள். இதத்தான் சொல்ல வராங்க. அதனால கடவுள் நமக்குள்ள இருக்கு, அதை நம்ம உணரணும். அதை விடுத்து மற்றவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இது நல்லதா அது நல்லதா, நீங்க கேட்கறாலும் கடவுள் கிடையாது. கடவுளா இருந்தா பரவாயில்ல, நீங்க கேட்கறதும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன் இல்லையா? அவருக்கும் அவர் கடவுள்ன்றது தெரியாது. இப்படி இருக்கும் பட்சத்துல கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க உங்க வேலை அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம வாழ்க்கையை நடத்துனீங்கன்னாவே சந்தோஷமா இருப்பீங்க. பணம்னு நம்ம அலையறதுனாலதான் நமக்கு நிம்மதி இல்லாம போகுது. பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், அதுக்காக பணமே எல்லாமும் கிடையாது. சரிங்களா? நன்றி.